Kitchen Superstar Season 4. லாஸ்ட் வீக் வேறு ஒரு எலிமினேஷன் நடந்திருக்கு. ஸோ ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்க இந்த டைமில் இன்றைக்கி இந்த எபிசோடு என்ன டாஸ்க் கொடுப்பாங்க, எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு படபடப்போடு தான் உள்ளே என்ட்ரானேன். Hello and welcome to Shakti Masala Kitchen Superstar 4, powered by Tata Salt மற்றும் Gold Winner, co-presented by Joyme Noodles மற்றும் உதயம் பருப்பு வகைகள். Welcome, welcome, welcome. All right, காம்படிஷன் காரசாரமா போயிட்டு இருக்கு. நாங்க உங்களுக்கு நிறைய டாஸ்க் கொடுக்குறோம், நிறைய ட்விஸ்ட் கொடுக்குறோம், நிறைய கஷ்டமான குக்கிங் டாஸ்க் எல்லாம் கொடுக்குறோம். அதெல்லாத்தையும் மீறி இவ்வளவு தூரம் நீங்க வந்திருக்கீங்க. So congratulations to all of you. அதுலயே ரெண்டு பசங்க மட்டும் கண்ணாடி போட்டுக்கிறாங்க. ரொம்ப வெயில் ஜாஸ்தி அதனால கண்ணு கூசுது, அதனால அவங்க போட்டுக்கிறாங்க. இல்ல இப்போ இந்த கண்ணாடி எல்லாம் போட்டதுக்கு காரணம் செஃப் ஆஃப் தி வீக் வாங்கினதா இல்ல நாங்க தெரியாதனமா உங்களை செஃப் ஆஃப் தி வீக் கொடுத்ததா இல்ல என்ன? இல்ல சார், அதாவது கண்ணாடி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலி நடக்கிறத பார்க்கும்போது எப்ப என்ன ஆகும் தெரியல, கொண்டு வந்து யூஸ் பண்ணலாமே அப்படின்றனால. அது இல்லாம காம்படிட்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் கொஞ்சம் லைட்டா வெந்துட்டாங்க. ஓ சூடாயிட்டாங்க எங்களை பார்த்து. ஸோ கூலிங்கா இருக்கட்டுமே கண்ணுன்றக்காக அவங்க சூடாகிறதுக்கு நீ ஏன்டா கண்ணாடி போடுற? தெரியுது. ஓகே, இதை பார்க்க முடியல. வடிவேல் பாலாஜி, நீங்க வடிவேல் ஸ்டைல்ல அவங்களுக்கு ரிட்டர்ன் ரிப்ளை கொடுக்கணும். நீங்க என்னடே அல்பனுக்கு வாய் வந்தா அர்த்தநாதத்துல கொடை பிடிப்பானா? அத்தை ராத்திரி இல்லையா? அர்த்த ராத்திரிடா. எல்லாருக்கும் காது கேட்கறா, உனக்கு கண்ணாடி போட்டா காது கேட்கலையா? அது என்னடா அது சட்டை அது? எல்லாரும் முன்னாடி இன் பண்ணி தான் பார்த்துருக்கோம். பின்னாடி இன் பண்ண ஆளை பார்த்துருக்கீங்களா? சத்தியமா பார்க்கல. அதுக்கு அப்படி பண்ணிட்டியா? ஐயோ, ஏன்னா முன்னாடி மீட்டர் சட்டை மீட்டர் பத்தல, அதனால பின்னாடி போட்டுக்கிட்டு அது ஒரு யூத்து. என்ன அது அடிவேல் வாய்ஸ்ல பேசி என்ன சொன்னாங்க கேட்டியா? என்ன கேட்டாங்க? என்னடா கேட்டாங்க? என்ன பேரு? வெயிட் பண்ணினா நீ பேசாத. வாழ்க்கைங்கிறது வட்டம், தோக்கிறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். இப்போ நாங்க ஜெயிச்சிருக்கோம். யாரு விஜய் வாய்ஸ்ல ட்ரை பண்ணுங்கண்ணா. ஏற்கனவே ஒரு தடவை எம்ஜிஆர் வாட்சியில் பேசி கட்சிக்காரங்க அடிப்பாங்கன்னு சொன்னேன். நாங்க தண்ணி ஊத்தி வளர்ந்த தண்ணி மரம் இல்ல, தானா வளர்ந்த காட்டு மரம். அதெல்லாம் தண்ணி ஊற்றி வளர்த்துக்கூடாதா, பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்கு. இந்த திருப்பதி இறங்கி போறவல ஏறி போறவன் நீ மட்டும் இல்லடா, யாராவது திருப்பதிக்கு ஏறி தான் போகணும். நல்லா பேச வந்துட்டு பேசு. எது என்ன இப்படி வின் பண்ணிட்டே நீ? அதுன்னு எல்லாரையும் கேட்டு அது ஏத்துக்குறாங்க பேத்து. வேற ஏதாவது ஊருக்கு போயிட்டு வந்த ஃபீலிங்லேயே பேசிட்டு இருக்க நீ. அந்த கண்ணாடி ராமர் காட்சா பரவாயில்ல, அந்த கண்ணாடி நாங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸா இருக்கிறதும் காந்திஜியா இருக்கிறதும் உங்ககிட்ட தான் இருக்கு. உங்ககிட்ட தான்டா இருக்கு. ஆமாடா, ஆளு முடின அமைதியாடா. உப்பு ஆயில்லாம் எடுத்துட்டு போனேன். ஒரு எபிசோடு தப்பிச்சிட்டோம். இவன் எடுத்துட்டு போயிடுறேன், உப்பு எடுத்துட்டு போயிடுறேன். உப்பு தேடுறதுக்கு நீங்க செப் அவுட்ன்றீங்க. அப்படியே நாங்க கூப்பிடலாம். ஸ்டெப் அவுட் இல்ல, ஸ்டெப் அவுட். செப் அவுட்டா? ஸ்டெப் அவுட். அது மதுமிலா, வாரம் நான் பயங்கரமாக எஃபர்ட் போட போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், இது பண்ண நான் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் சொல்கிறீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து சொதப்பிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் வீக் வாஸ் அ வெரி பேட் வீக் ஃபார் யூ. என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? ஒவ்வொரு தடவையும் பிளான் பண்ணிவிட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்தாலும் இங்கே அது டேஸ்டிங் குக்கிங்னு சொல்லும்போது அது பண்ணுறதுல அவ்வளோ எங்களால் யூஸ் பண்ண முடியல. அது என்னவும் தெரியாது, ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் தெரியல. பட் பெஸ்ட்டாக கொடுக்குறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது கம் அவுட் ஆஃப் த மோல்டு. இப்போது பார்க்குற வியூவர்ஸ் கூட என்ன நினைப்பாங்கன்னா, பாஸ்தா கொடுத்தா இனோவேஷனா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாவக்காவை போட்டு பாஸ்தா பண்ணிட்டா அது இனோவேஷன். ஒயிட் சாஸு பாஸ்தா இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கலக்கி போட்டால் உங்களுக்கு இனோவேஷன், நீங்கள் அதுக்கு ப்ரைஸ் கொடுத்துருந்தீங்கன்னு ஆயிடுச்சு. எங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டினா, எங்களுக்கு வர்றது அதுதான் மேக்ஸிமமாக வருது. எங்களுக்கு ஹையஸ்ட் அதுதான் வருது. அதுக்கு மேலே எங்கள் ஜனங்க யோசிக்க மாட்டேன்றாங்க. ஸோ தயவு செஞ்சு யோசிங்க. இல்லை, frankly speaking சீசன் 4ல இன்னும் இந்த ப்ராப்பர் இன்னோவேஷன் கிரியேட்டிவிட்டி ஒன்றும் வரல. அந்த குக்கிங்ல சூடு பிடிக்கல. யார் வின் பண்ண போறாங்க, இவங்க பயங்கரமான கஷ்டமான ஆளுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட சொல்ல முடியும். எங்களால இன்னும் யூகிக்க முடியல இவங்க வர போறாங்க அப்படின்னு. ராமர் அண்ட் டைகர் நீங்க கண்ணாடி எடுத்துடலாம். நாங்க என்கரேஜ் பண்றதுக்காக தான் செஃப் ஆஃப் தி வீக் கொடுத்தோம். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம இனோவேஷன் எதுவுமே கொடுக்கல போல இருக்கு யாருமே. கண்டிப்பாக வேறு லெவல் ஆஃப் குக்கிங் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசில் இருந்தது. புரியும்னு இருக்கேன், இப்போ புரிஞ்சிருக்கணும் எனக்கு அந்த சீரியஸ்னஸ். கிச்சன் சூப்பர் ஸ்டார் சீசன் 4 பட்டம் வாங்குறது இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. அவ்வளோ ஈஸியாக கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணணும், நிறைய ஹோம் ஒர்க் பண்ணணும்.
அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பட்டம் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கீப்பிங் தட் இன் மைண்ட் ஆர் யூ ரெடி? எஸ். ஸோ இன்னைக்கு டாஸ்க் இன்னைக்கு நம்ம போன வாரம் சொன்ன மாதிரி டஃப் கெட்ஸ் டஃபர். இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான கட்டம். இந்த பர்டிகுலர் சேலஞ்ச் வந்து எங்களுக்கு ஒரு ஃபன் சேலஞ்ச். அதாவது பூனை வந்து எலியை வச்சு விளையாடிட்டே இருக்குமா. சீக்கிரமாக சாவும் அடிக்காது, சாப்பிடவும் சாப்பிடாது, விளையாடிட்டே இருக்கும். எலிக்கு வந்து பிராண சங்கடம், பூனைக்கு வந்து விளையாட்டு. ஸோ அது மாதிரி எங்களுக்கு இது விளையாட்டு, உங்களுக்கு இன்னைக்கு பிராண சங்கடம். இது வந்து ஒரு 1-on-1 சேலஞ்ச். நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணிக்க போறீங்க. என்ன ஒன்று என்ன ஒன்று எனக்கு ஒன்றும் புரியல. இன்னைக்கு உங்கள் காம்படிஷன் ஸ்பிரிட் இன்னைக்கு ட்ரூவாக வெளியில் வரும். 1-on-1 எனக்கு அப்படியே பீதி கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ என்ன பண்ண போகிறேன், யார் காம்படிட்டராக வருவா, இதில் யார் வந்தால் கஷ்டமாக இருக்கும், யார் வந்தால் ஈஸியாக இருக்கும், இதெல்லாம் மைண்டில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். 1-on-1 சேலஞ்சுன்றது ஒரு கட்டம். ரெண்டாவது கட்டம் நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இன்க்ரீடியன்ஸ். நாங்கள் 4 இன்க்ரீடியன்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் உங்களுக்கு அகேன்ஸ்டாக குக் பண்ண போகிற பேரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க போகிறீங்க. நீங்களும் உங்களுக்கு அகேன்ஸ்டாக குக் பண்ணுறவங்களும் 2 பேரும் வந்து ஒரு போல் செலக்ட் பண்ணுவீங்க. அந்த 4 போல்லேருந்து அந்த இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நீங்கள் 2 பேருமே சமைக்க போகிறீங்க. அதுதான் இன்னைக்கான டாஸ்க். ஸோ முதல் கட்டமாக இன்னைக்கு உங்கள் காம்படிஷன், உங்கள் கூட யார் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண போகிறாங்களோ அந்த பார்ட்னர் இப்போ நீங்கள் தேர்வு செய்ய போகிறீங்க. வாங்க மது, எடுக்கிறதுல அகைன்ஸ்டாக குக் பண்ண போறீங்க. அது யாருன்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்க. கொடுங்க. என்ன ஆச்சு? ஐயோ கடவுளே, நீங்க எடுத்தது உங்களுக்கு அகைன்ஸ்டா குக் பண்ண போறவரு பாலாஜி, வடிவேல் பாலாஜி. நல்ல சண்டை போடுறோம் வந்து ஒன்றுமே தெரியாது, ஒரு ஊக்கியை தான் கூப்பிடுவான் சண்டைக்கு வா. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் ஏன் போச்சு எங்களுக்கு. ஓகே ஓகே. ராமர் வாங்க. தளபதி தளபதி எங்கள் தளபதி தளபதி. யாரு ஏமா இப்படி பண்றீங்க? ஆனா இவர் தலையில அச்சினாரு. அப்போ ஹெவி காம்படிஷன் ஆனால் தெரிஞ்சிச்சாரு. ராமர் எடுத்தது உங்களுக்கு அகைன்ஸ்டா குக் பண்றவங்க ஜெனிஃபர். ஜெனிஃபர் அண்ட் ராமரன் டீம். முதாபி முதாபி. ஏன் ஹாப்பி பாலாஜி? நான் ஒட்டி தான் மாட்டேன் பார்த்தேன். பாலாஜி தூக்கு மேடை எங்களுக்கு பஞ்சு மெத்தை மாதிரி. சின்ன பொண்ணு வாங்க. தயவு செஞ்சு என் பேர் எடுத்துறாதீங்க சார். ஐயோ ப்ளீஸ் எங்க பக்கமே பார்க்காதீங்க. எனக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடாதுன்னு நினச்ச பேர் வந்து சின்ன பொண்ணுக்கா. பிகாஸ் அவங்க வந்து எக்ஸ்ட்ரீம்லி கன்சிஸ்டன்ட் இப்போ வரைக்கும். கடவுளே கடவுளே கடவுளே. கட்டாமட்டாவா? சின்ன பொண்ணுக்கு அகைன்ஸ்டா குக் பண்ண போறது சௌந்தர்யா டீம். நிம்மி சந்தோஷமா? சோ நிம்மிக்கு அகைன்ஸ்டா குக் பண்ண போறது ஆல்கேட். அவங்க ஒரு காம்படிஷனை நான் நினைக்கல, அதுதான் பிரச்சனை. அவங்கள நிஜமாவே நான் ஒரு காம்படிஷனை நினைக்கல. ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக குக் பண்ண போறீங்க. கண்டிப்பா வந்து 4 டீம் வெளியே வந்துட போகுது, ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும். இப்போ அதுக்குண்டான இன்கிரிடியன்ட் 4 பவுல் என்ன இருக்கும் அப்படியே யோசிச்சுட்டு 8 டீமுக்கும் 4 இன்கிரிடியன்ட் இருக்கு. சார் 4 செலக்ஷன் பண்ணி பார்க்க கூடாது. இல்ல. ஓகே, மதுமிலா அண்ட் பாலாஜி வாங்க, முன்னாடி வாங்க. ஸ்டெஃபி வேறு இங்கேருந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு தேவையானது வரணும், தேவையானது வரணும். எந்த போல் வேணும்னு சொல்லிட்டு சரி. வடிவேலு மாங்காய். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, கெட் பேக். உங்களுக்கு உண்டான டிஷ் மாங்காய். ஜெனிஃபர் அண்ட் ராமர் வாங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டும். I was like ஏதோ ஒரு gut feeling was telling me take that left one. அப்போ வந்து கடைசி வரைக்கும் அவங்க ட்விஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க செஃப் அங்கே உட்காந்துட்டு. எந்த போல் உங்களுக்கு? இதா? இதுவா? anything on left. left. என்னது? மட்டன். வாவ். சூப்பர். ஓகே, கெட் பேக். நாளே வெளி வரும் தழங்காதே தலைவன் இருக்கிறான். சின்ன பொண்ணுங்கிறது நீங்க தானே? அவரா அவன் சமைப்பாரு. சௌந்தர்யா சின்ன பொண்ணு செலக்ட் பண்ணிடுங்க. கையில எடுக்கலாம்க்கா.
எப்பவுமே ரைட் விமன் ஆர் ஆல்வேஸ் ரைட் சொல்லுங்க அது என்ன கலத்து மாதிரி வீடியோ காமிச்சிருக்கீங்க ரைட் ஐயோ மாட்டிப்பீங்கக்கா அக்கா மாட்டிப்பீங்க அப்படிதான் அவ குழப்பவா மாறக்கூடாது அது வரங்க ஐயோ அடா 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 அதாவது வாழ்க்கையிலேயே எல்லாருமே ஒரு தூரக்க வச்சிருக்கிற ஒரு வெஜிடபிள் அதுதான் எனக்கு ஜாலியா இருக்கு பாவக்காய் ரெண்டு பேரும் முட்டுறது பாவக்காய் இப்போ பாவக்காய் வச்சு குழம்பா கூட்டா பண்ணக்கூடாது முடிஞ்ச ரெடியாக வச்சு பாவக்காய் மாதிரி பாருங்க நடிக்காதீங்க தெரியும் நீங்க ஒரு 100 டிஷஸ் பண்ணுவீங்க நான் போறேன் வாங்க போலாம் மத்த ரெண்டு பேருக்கு ரொம்ப கொடுத்து வச்சவங்க யார் மத்த ரெண்டு பேரு ஆல்கேட்ஸ் நிர்மலா வாங்க நிர்மலா லெஃப்ட்டா காட்டியிருக்கலாம் மூணு தோடுது இப்போ அதான் ஐ வாண்ட் திஸ் பவுல் சாக்லேட் 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 ஆல்கேட்ஸ் என்ன இதை வச்சு எப்படா சமைக்கிறது இருக்கீங்களா சந்தோஷமா தெரியல நீங்க ஒரு மேஜர் டிஷ் கொடுக்க போறீங்க இட் ஹாஸ் டு பி எக்ஸாட்டிக்கா இருக்கணும் மட்டன் வச்சு மட்டன் குருமா மட்டன் குழம்பு வைக்க கூடாது மட்டன் பிரியாணி கூடாது கொஞ்சம் இன்னோவேட்டிவா நான் சொன்னேன் கிரியேட்டிவிட்டியா இருக்கணும் நல்லா யோசனை பண்ணி செய்யணும் அதனால உங்களுக்கு குக்கிங் டைம் 1 hour அதாவது நீங்க குக் பண்றது ஒரு டிஷ் 1 மணி நேரம் நாங்க வந்து ஒரு 6 டிஷ் பண்ணுவோம் நீங்க ஒரு டிஷ் தான் கேக்குறோம் சோ தயவு செஞ்சு நல்ல டிஷ் பண்ணுங்க that 1 hour starts now ஏய் இது மட்டன் மஷ்ரூம் பையா ஃபைவா சார் முதல்ல கொஞ்சம் ஃபை சார் ஃபை இல்லங்க ஃபைனா 5 ஐயா ஸ்பெல்லிங் ப்ரொனன்சியேஷன் இந்த ஃபை வராத மாதிரியே நடிக்கிறீங்க that 1 hour starts now டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னாங்க ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லேயர் கேக்கு பட் ஆனால் சீஸ் வச்சு ஒன்று பண்ணலாம் ஹோப்ஃபுல்லி இட் வில் கம் அவுட் வெல் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணோம் போய் குக்கரில் மட்டன் வைப்பா திருப்பப்பா குக்கரில் மட்டன் வைப்பா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு டைம் ஸ்டார்ட்ஸ் சொன்னதுமே வந்து நாங்கள் உடனே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வி டிசைடட் பேக்ட் டிஷ்ஷாக தான் அது இருக்க போகுதுன்னு அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம் பத்தாய் மட்டனை விசில் போட்டு 16 விசில் வரணும் மட்டன் மஷ்ரூம் ஃப்ரை பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிட்டோம் முதல்ல வந்து மட்டனை தனியாக வேக வச்சிட்டோம் மட்டனை வேக வச்சுட்டு மஷ்ரூமையும் தனியாக வேக வச்சிட்டோம் அது இல்லாமல் உருளைக்கிழங்கையும் தனியாக வேக வச்சிட்டோம் சேலஞ்ச் பயங்கரமாக இருக்குது வெறும் மாங்காயை கொடுத்து செய்ய சொல்லிட்டாங்க இந்த ரவுண்ட்லேயே பீட் பண்ணலைன்னா ரொம்ப வேர்ஸ்ட் ஆக்சுவலி எனக்கு தெரியல அவங்க நிச்சயமாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க நல்லா பண்ணுறவங்க அவங்களோட வந்து கம்ப்ளீட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் டெசர்ட் பண்ணதே இல்லை சாக்லேட் மூஸ் பண்ணலான்னு தான் பிளான் சாக்லேட் மூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சாக்லேட் பிளாக் இருக்குல்ல அதை ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி அந்த ஒரு சாஸி லெவலில் கொண்டு வரணும் மாங்காய் மீன் புளிச்சி அப்படின்னு ஒரு டிஷ் நாங்கள் யூஸ் ஒரு மாங்காய் எடுத்து அது நல்லா தோலை ரிமூவ் பண்ணிட்டு அதை சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரு ஜாரில் போட்டு அது நல்லா சட்னி மாதிரி அரைச்சி தனியாக வச்சுட்டோம் ஆக்சுவலி 1-on-1 அப்படிங்கிற விஷயம் எனக்கு ஸ்கூல் காலத்துலேருந்தே பிடிக்காத ஒரு விஷயம் 10 பேரில் நம்ம நல்லா செய்யலை அப்படின்னா அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் காம்படிஷன் அதில் நம்ம கேவலமாக செஞ்சுருக்கோன்னா அதை விட ஒரு கேவலமான விஷயம் எதுவுமே இல்லை ஃப்ரூட்ஸ் டாஃபே பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஆப்பிள் எடுத்துக்கிட்டோம் கொய்யாக்காய் ரெண்டுத்தையும் வந்துட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சாச்சு ஐ டோன்ட் நோ வாட் டு டூ ஆல்சோ பிகாஸ் மட்டன் நாங்கள் ஃபஸ்ட் எபிசோட் எடுத்து ரொம்ப ஃபெயிலியர் ஆன ஒரு விஷயம் மட்டன் வந்து வேகவே இல்லை எங்களோட மட்டன் ஸோ கண்டிப்பாக இன்னோவேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கும் பாவக்காய் வித் ரைஸ் க்ளவ் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி பீன்ஸு கேரட்டு பச்சை பட்டாணி இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ரைஸ் வந்து தண்ணியில் போட்டு பாசிமதி ரைஸ் தண்ணியில் போட்டேன் மாதிரிலாம் எதிர்பார்க்கல நாங்கள் சேலஞ்சுன்னு வந்த பிறகு மோதி பார்க்க வேண்டியதானே பின்வாங்கக்கூடாது அதில் மோதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஆனால் போன எபிசோடில் வாட்டர் மெலன் கொடுத்தாங்க இந்த எபிசோடு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு பார்த்தோம் மாங்காய் கொடுத்துட்டாங்க பாவக்காய் வந்து அப்படியே யூஸ் பண்ணாமல் அதோட மேலே இருக்கிற அந்த முள்ளெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டு அதை ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் டிஷ் வினிகரில் வந்து ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணி வச்சுட்டாரு தென் அதோட போன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணி க்ரீன் சில்லி பேஸ்ட் பண்ணி தென் மாங்காயை வந்து ஃபுல்லாக தோல் சீவி அது பேஸ்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் மட்டனை நல்லா வந்து மின்ஸ் பண்ண மட்டனை ஆலிவ் ஆயிலில் கார்லிக்கு பெப்பர் பவுடர் மட்டன் இது மட்டும் போட்டு நல்லா சுக்கா ஃப்ரை மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எங்களுக்கு வேறு டார்க் ஹார்ஸ்னு ஒரு பேரை கொடுத்துருக்காங்க அந்த பேரை வந்து நாங்கள் இந்த எபிசோடில் தக்க வைக்கிறதுக்காக வடு முயற்சியில் இறங்கியிருக்கோம் ஸோ எங்களுக்கு காம்படிட்டராக வந்து ஜெனிஃபர் வந்திருக்காங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து வின் பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கிட்டோம்
இப்போ நாங்கள் பண்ணுற டிஷ் பேர் சொல்லுவோம், சொல்லிவிட்டு அப்புறம் கடைசியில் நீங்கள் வந்து ஏன் மாற்றி கேட்கக்கூடாது. மட்டன் இப்போ இதுக்கே சொல்கிறோம், நீ டிஷ் பேர் கேட்டாங்களா? எப்பயுமே நம்ம சொல்லிட்டு செய்த நம்ம வழக்கம். எல்லாமே வந்து சொல்லாமல் செய்வாங்க, செஞ்சிட்ட பேர் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து மட்டன் மஷ்ரூம் ஃப்ரை அதை பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரை லைஃப் ஆஃப் ஃப்ரை. பாவக்காயை வந்துட்டு முட்டை முட்டாக இருக்கிறதெல்லாம் சீச்சிட்டு அந்த உள்ள விதையெல்லாம் குடஞ்சி எடுத்து அதெல்லாம் க்ளீனாக எடுத்துட்டு புளித்தண்ணியில் வந்து ஒரு 3 வாட்டி கழுவுனேன். லேஸாக அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி அதை தனியாக அது எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாக்லேட் எடுத்து ஒரு பவுலில் கீழே வந்து ஹாட் வாட்டரில் அதுக்கு மேலே ஒரு கிளாஸ் பவுலில் சாக்லேட்ஸ் போட்டுட்டு அது நல்லா மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மெல்ட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு என்னாச்சு, ஓகே அது கொஞ்சம் சீக்கிரமாக மெல்ட் ஆனால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்து அதில் ஊற்றியாச்சு. ஸோ அது மறுபடியும் வந்து அந்த கன்சிஸ்டன்சி ஒழுங்காக வராமல் ரொம்ப கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டோம் நாங்கள். சரி ஓகே, எப்படியும் ஆக்சுவலி 4 இன்க்ரீடியன்ட் பார்த்ததுமே டஃப் தான், எதுவுமே வந்து ஈஸின்னு சொல்லவே முடியாது. ஸோ பாவக்காய் வந்ததுக்கு ரொம்பலாம் ஃபீல் பண்ணல, ஏன்னா நம்ம காம்படிட்டர் அப்படி இல்லையா தெரில. ஐ திங்க் இட்ஸ் என்ன சொல்கிறது, ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பிகாஸ் லாஸ்ட் வீக் வாஸ் நாட் வெரி குட். அதுக்கப்புறம் இப்படி ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்க வேண்டாம், பட் பரவாயில்ல. பட் வாட் எவர் இட் இஸ் வீல் ஃபேஸ் இட். அதுக்கப்புறம் நான் பண்ண ஒரு தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அப்புறம் அதை போட்டு அதில் வதக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் அதை போட்டு அதுக்கப்புறம் வந்து மாங்காய் வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக மாங்காய் கட் பண்ணி அதை அதில் போட்டோம். அதுக்கப்புறம் சைடில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் விப் க்ரீம் பவுடர் எல்லாத்தையும் போட்டு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு லைக் அ க்ரீம் ஃபார் ட்ரெஸ்ஸிங் மாதிரி அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரணும். இட் கரெக்ட்லி கேம். இந்த பக்கம் ரைஸ் வச்சு அதை வேக வச்சாச்சு, ஏன்னா ரைஸ் பேட்டி அப்படிங்கிறதுனால. இதில் வந்து நான் வந்து பவுலில் எடுத்து கோதுமை மாவு, கடலை மாவு, லெமன் லைட்டாக அந்த ஸ்கின்னு அண்ட் லெமன் ஜூஸு அதையும் கட் பண்ணி நல்லா ஃபைன்லி சாப்டு அதை போட்டுட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருந்த குடமிளகா அதுவும் போட்டுட்டு ஒரு மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி அதை வந்து பவுலில் வச்சுருந்தேன். மதுரூபன் சொல்லுங்க சேஃப், என்ன பண்ணுறீங்க? மீனை பிச்சு கொஞ்சம் கொதறி வச்சிருக்கீங்க, நடுவில் இருக்கிற இதெல்லாம் எடுத்துட்டீங்க, எலும்பெல்லாம் எடுத்துட்டீங்க. பேக்டு ஃபிஷ்ஷா? ஓகே, இது க்ரீன் சில்லி பேஸ்டா? இது உங்கள் இன்க்ரீடியன்ட் மேங்கோ. ஓகே ஓகே. ஸோ இதை வந்து மேரினேட் பண்ண போகிறீங்க ஒரு 20 மினிட்ஸ் விட்டு சரி பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இது வெறும் ஃபிஷ்ஷை நீ பேக் பண்ணால் குக் ஆகிடுமா? முதல்ல க்ரில் பண்ண வேண்டாமா? குக் ஆகிடுமா இது க்ரில்லில் வச்சா? ஆமாம்மா. ஓகே, எவ்வளோ 15-20 மினிட்ஸ் பேக் பண்ணணும். சரி, திங்க் அபவுட் இட். எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும் ஏதாவது. 2 விசில் அதில் வந்துட்டு அது ரைஸ் வந்துட்டு அந்த புலாவ் ரைஸ் வந்து செம்மையாக வந்துருச்சு. அதை அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் பாவக்காய், தக்காளி இது ரெண்டையும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் நல்லா வதக்கினேன். மிக்சியில் நல்லா போட்டு அடித்து நல்லா சாறு எடுத்து அந்த சாரோட கொஞ்சம் வெல்லம், அந்த வெல்லம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதாவது ஜாஸ் மாதிரி எடுத்துட்டு டைம் வேறு போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அது ஃப்ரீசரில் வேறு வைக்கிற நிறைய ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் வந்து வேறு ஒரு சாக்லேட் புதுசாக எடுத்து மறுபடியும் ஹாட் வாட்டருக்கு மேலே ஒரு கிளாஸ் பவுலில் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நாங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். என்ன போட்டீங்க? அநியாயத்துலேயும் டேஞ்சர் சொன்னேன். பாவக்காவா? அது பாவக்காய் சார். அது நாங்க வந்து லேயர்ட் அண்ட் ஸ்டஃப்ட் பாவக்காய் பண்ணோம். இது என்ன லேயர் பாவக்காவா? இல்ல இது ஒரு எப்படி இருக்கு காம்படிஷன்? எப்படி போயிட்டு இருக்கு? எப்படி காம்படிஷன் இருக்கு ரெண்டு பேருக்குள்ள? வெரி ஹெவி சார். வெரி ஹெவியா? Amish is a very heavy competitor because ரொம்ப கஷ்டம். You are also doing equally good, no? பண்ணா ஓகே. I think I'm இப்ப அவங்க பயந்தவங்க வேற நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பயப்படாம பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வேற சார். என்ன பண்றீங்க? என்னமா உள்ள ஸ்டாப் பண்றீங்க? பிரானா? இல்ல மின்ஸ் சிக்கன். மின்ஸ் சிக்கன் with cheese. இவ்வளவு தூரம் பண்றீங்க. உள்ள தங்குமாமா அது? வதக்கும்போது வெளிய வந்துருமா? வதக்க போறது இல்ல சார். we are layer பண்ணி வைப்பீங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதை வந்து ஒரு வாழையில எடுத்து அதை நெருப்பில் காட்டி அந்த வாழையில அந்த மீனை வச்சுட்டு அந்த மீனுக்கு மேலே அந்த மசாலா ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு மீன் மேலே போட்டு மறுபடியும் இப்படி திருப்பி இங்கேயும் கொஞ்சம் அந்த மீன் மேலே போட்டோம். அந்த மீன் நடுவில் மசாலா 2 பக்கம் மசாலா வச்சு அதை ஒரு வாழையில் வச்சு மடித்து புத்தூர் கட்டு போடுற மாதிரி போட்டு அதை நூலில் கட்டி அதை அப்படியே ஒரு தவாலை வச்சு அப்படியே ஹீட் ஆக வச்சோம்.
ஸ்டெஃபியும் இவனும் வந்து வடிவேல் பாலாஜி வந்து மீன் பொள்ளிச்சது ஸ்டைலில் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஏதோ பண்ணுறாங்க. பட் தக்காளிக்கு பதில் வந்து மாங்காய் பேஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. த தாட் ப்ராசஸ் வாஸ் குட். பட் ஸ்டில் இந்த ஸ்டேஜில் ஒரு காம்படிஷனில் ஒரு பொள்ளிச்சது வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும்னு எனக்கு தெரியல. பொள்ளிச்சது பொள்ளிச்சது என்ன வந்து வாழையில வச்சு கொடுக்குறது பொள்ளிச்சது எக்ஸ்ட்ராடனரி டேஸ்ட் வந்ததுன்னா அது வேறு ஏதாவது பீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேஷ்ட் பொட்டேட்டோ ஃபஸ்ட்டு லேயராக வச்சுட்டு அதுக்கு மேலே லேயராக வந்து பேட்டி, அதாவது இந்த ரைஸ் வந்து ஒரு பேட்டியாக பண்ணி வச்சிருந்தால அதை வந்து தோசை தவாவில் போட்டு திருப்பி எடுத்தோம். ஸோ அது போட்டு எடுக்கிறப்ப தான் வந்து செஃப் பட் வந்தார். என்னங்க ஒரு டிஷ் தானங்க கேட்டேன், 9 அண்டால குக் பண்ணுறீங்க. 1 2 3 4 5 6 7 இந்த 2 கொடுங்கப்பா. என்ன பண்ணுறீங்க? ரைஸ் பேன்கேக் வித் ரைஸ் பேன்கேக். ஆமாம், இது ரைஸ் பேன்கேக். எப்படி அது பேன்கேக்? அது நான் ஒரு இதில் பார்த்தேன், இது ரைஸ் பேன்கேக் தான். இல்லை இது ஆயிடுச்சா இல்லை பண்ண போறீங்க? இல்லை, இப்போ தான் பண்ண போகிறேன். இது பேட்டி மாதிரி ரோட்டி மாதிரி வரும். ரைஸா இது? ரைஸ் வித் கேரட். ஓகே. ஸோ இது ஆமாம் தட்டி இதில் போட்டு இது திருப்பி எடுத்துட்டு அதுக்கப்புறம் லேயர் மாதிரி வச்சு இது வச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த மட்டன் அண்ட் மேஷ் பொட்டேட்டோ இது வச்சு மேலே சீஸ் வச்சு அவன் வச்சு வெரி வெரி ஸ்லோலி டு இட். ஏன்னா இது வந்து ரொம்ப ஃபிட்னஸ் வேணும், இதுக்கு பொறுமை வேணும். வரல இதெல்லாம் சொன்னீங்கன்னா உடனே பீஸ் பீஸாக போயிடும். வச்சிருந்த க்ரீமும் இந்த சாக்லேட் சாஸும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு மூஸ் கன்சிஸ்டன்சிக்கு ஃபைனலாக கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து லேயர் பண்ணோம். ஸோ இந்த பிஸ்கெட் கீழே ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் மூஸ், அதுக்கப்புறம் வச்சிருந்த பாக்கி க்ரீமு டாப் லேயர் போட்டு அந்த கிளாஸ் ஃப்ளூட் கிளாஸில் நாங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுட்டோம். உங்களுக்கு கிடைச்சது மட்டன். ஆனால் ஏன் மஷ்ரூம் வச்சு சமைக்கிறீங்க? மட்டன் மஷ்ரூம் ஃப்ரை. யாரு ஃப்ரை? ஃப்ரை சார். 5 அந்த ஃப்ரைல சார் மட்டன் மஷ்ரூம் ஃப்ரை தான். மட்டன் மஷ்ரூம் ஃப்ரை. மற்ற 3 எங்க? அது டிஷ்ஷோட பேர் தான் சார் ஃப்ரை. மட்டன் மஷ்ரூம் ஃப்ரை. சின்ன வெங்காயம். என்ன ஃப்ரை? சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு அது சேர்ந்து ஃப்ரை. இன்னொன்று வரணுமே. இது சார் சாஸ். சாஸ் என்ன சாஸ்? மட்டன் சாஸ். அதான் லைஃப் ஆஃப் ஃப்ரை. லைஃப் ஆஃப் ஃப்ரை வந்து நம்ம பாலாஜி சொன்னோம். பாலாஜி ரெசிபி தெரியல. மட்டன் மஷ்ரூம் ஃப்ரை என்னன்னு கேட்டாங்க. லைஃப் ஆஃப் ஃப்ரை தெரியுமாங்க? இது மட்டன் மஷ்ரூம் ஃப்ரையா ஃப்ரைவா? இல்லை சார் முதல்ல கொஞ்சம் நீங்க சொன்னீங்க சார். ஃப்ரை சார். ஃப்ரை ஃப்ரை இல்லங்க. ஃப்ரைனா 5. ஃப்ரையா? ஸ்பெல்லிங் ப்ரொனன்சியேஷன். இந்த ஃப்ரைல என்னடா ஸ்பெல்லிங் இருக்குது? ஃப்ரையா? கையை காட்டி போடா. PIE பை. பை. That is a pie. That's not pie. பை. வராத மாதிரியே நடிக்கிறீங்க. பை சொல்லுங்க. பை தூக்க மாட்டீங்களா? பை. அதான் பை. பை. மஷ்ரூம் பை. மட்டன் மஷ்ரூம் பை. நீங்க வந்தா ஃபைன்னு காது குத்துறீங்க. சின்ன வெங்காயமா உருளைக்கிழங்கா? ஏய் சூடு வச்சிருவேன். சார் பை வெங்காயம். சார் அதான் சார் ஃபைன் சொல்லுங்க. நான் ஃபைன் நீங்க வந்து 5 இன்கிரிடியன்ட் வச்சு பண்ண போறீங்கன்னு நினைச்சேன் நான். சீரியஸாவே. அப்படியே சார். யூ ஆர் மேக்கிங் a pie. சோ உருளைக்கிழங்கு எல்லாம் மேஷ் பண்ணி போட்டு நீங்க அவன்ல வச்சு பண்ண போறீங்க. அப்படி சொல்லுங்க. வினிகரில் வாஷ் பண்ண ஃபிஷ் பீசஸை வந்து இந்த மிக்ஸ் ஜிஞ்சர் கார்லிக், க்ரீன் சில்லி, சால்ட், பச்சை மாங்காய் பேஸ்ட் எல்லாத்துலேயும் வந்து மேரினேட் பண்ணிவிட்டு அதை வந்து வாழை இலையில் மூடி நம்ம வந்து பேக்கிங்கில் வச்சாச்சு. ஷெர்லி அண்ட் அல்கேட்ஸ் அவங்க வந்து ஆப்பிள் டாஃபி, ஆப்பிள் கொய்யாக்கா டாஃபி பண்ணுறாங்க. அந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணி நல்ல கன்சிஸ்டன்சி எடுத்து வராங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸில் வந்து அந்த ஆப்பிள்லாம் வச்சுருக்காங்க. போட்டு டிப் பண்ணிவிட்டு திருப்பி ஐஸ் க்யூப்பில் போட்டு செட் பண்ண போகிறாங்க. டாஃபி மாதிரி நல்லா வரும்ன்றது ஃபீலிங் இருக்குது. ஏன்னா நம்ம போகும்போது கன்சிஸ்டன்சி சரியாக வரல. சாக்லேட் பார்த்தாலும் திருப்பி ஆட் பண்ணியிருக்காங்க, சாக்லேட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு பாத்திரத்தில் என்ன பண்ணோம், லைட்டாக எண்ணெயை போட்டு அதில் வந்து அந்த சாஸை ஊற்றிட்டு அதில் வெங்காயத்தையும் மஷ்ரூமையும் போட்டோம். அதுக்கப்புறம் அதில் மட்டனை போட்டு அது கூட கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து க்ரீமை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ணி அழகாக வெந்த பிறகு தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிட்டோம். இந்த ஸ்டஃபிங் எல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு பொட்டேட்டோ வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி அதோட ஃபர்ஸ்ட் லேயர், அதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர், அதுக்கு மேலே இந்த ஸ்டஃப்ட் பாவக்காய், அதுக்கு மேலே ஸ்லைசஸ் ஆஃப் சீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே திருப்பி another very very thin layer of smashed potato again. அதுக்கு மேலே வந்து ஸ்க்ரேப் சீஸ். சரி மாங்காய் அல்வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், இன்னொரு மாங்காய் ஒன்று எடுத்து அதே மாதிரி தூளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே சட்னி மாதிரி அரைச்சிட்டு அப்புறம் சக்கரை ஒரு குக்கரில் போட்டு
ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டோம். கொதி வரணும். அந்த டைமில் அந்த மாங்காய் அந்த பேஸ்ட்டை வந்து அதில் போட்டு அதை நல்லா கலரிட்டு இருந்தோம். ஆப்பிளில் கொஞ்சம் டிப் பண்ணோம், அப்புறம் கொஞ்சம் கொய்யாக்காயில் டிப் பண்ணிவிட்டு தனியாக வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கோட்டிங் பண்ணுறதுக்காக கேஷ்யூ எடுத்து நல்லா குட்டி குட்டியாக பீஸ் ஆக்கிட்டு அதை மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சாச்சு. சட்டி காய வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இந்த ஜாஸை அதில் ஊற்றி நல்லா கிண்டி நல்லா சூடு பண்ணி நல்லா கொதிக்க வச்சு கண்ணாடி பவுல் அதில் வந்து பட்டர் தடவி இந்த ரைஸை அதில் போட்டு அந்த பாவக்காயை அந்த ரைஸில் அங்கங்கே அப்படியே எடுத்து இது பண்ணி ஜாஸை எடுத்து அதில் ஆட் பண்ணி மைக்ரோவில் வச்சுட்டோம். சாக்லேட் மோல்டு மாதிரி பண்ணலாம். மறுபடியும் சாக்லேட் எடுத்து மறுபடியும் ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்து மினி இட்லி தட்டில் போட்டு ஆல்மண்டை வந்து தூவி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். மேஷ்ட் பொட்டேட்டோஸ் மேலே அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு லேயர் அது வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ரைஸ் பேட்டி அதையும் வச்சுட்டு அதுக்கு மேலே சீஸ் நல்லா கிரேட் பண்ணி போட்டுட்டு திருப்பி அந்த மட்டன் மின்ஸ்டு மட்டன் வந்து குக் பண்ணி இந்த சுக்கா நல்லா ரெடியாக இருந்துச்சு அதை வச்சுட்டு அதுக்கு மேலே திருப்பி நல்லா சீஸ் போட்டு கிரேட் பண்ணிவிட்டு சீஸ் உருகிறதுக்காக மட்டும் அவனில் வச்சேன் ஓடிஜியில். Countdown starts now. 5, 4, 3, 2, 1. Step out. Jenny, totally upset here. I never expected. உப்பு போட்டிங்களா? காரம்? ரைஸ் கேக்ல ஜாவேத்ரி எதுவுமே போடல. Contestants, இது வந்து ஞாபகம் வச்சுங்க, வெரி வெரி crucial tasting. ஏன்னா இந்த வாட்டி டேஸ்டிங்கோட ஆல்மோஸ்ட் ரிசல்ட்டும் தெரிஞ்சிடும். So are you ready? Okay. We'll start with Jennifer and Travelin மற்றும் ராமர் and Tiger. இந்த ரெண்டு பேர்ல யார் யாரை பீட் பண்றாங்கன்னு பாப்போமா? மட்டன் லேயர்ட் கேக், மட்டன் மஷ்ரூம் பை, Jenny, totally upset here. I never expected. உப்பு போட்டிங்களா? காரம்? பச்சடி போடல. ரைஸ் கேக்ல ஜாவேத்ரி எதுவுமே போடல. ஜாவேத்ரி போடல, சுல்தான் பத்ரி போடல. Out of the world. Super. ஒரு செகண்ட் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. Super. Very good. Thank you. மசாலா போடல, ஜாவேத்ரி போடல, இது Very good. Well done. ஐயோ ஹார்ட் வாஸ் இன் மை மவுத். தயவு செஞ்சு இருக்கிற 10 கண்டென்டர்ஸ்க்கும் கொடுங்க. உங்க காம்படிஷன்ல இருக்கிறவங்க எல்லாரும் let them all taste a spoon. See how beautiful அந்த flavors, textures எல்லாம் எப்படி blend ஆயிருக்குன்னு பாருங்க. There is a rice cake, அது கீழ ஒரு potato layer, அதுக்கு மேல வந்து மட்டன் பாயில் பண்ணி ஒரு கிரேவி மாதிரி பண்ணி அதை போட்டிருக்காங்க. ஒரு ரைஸை வச்சு ஒரு பேட்டி பண்ணி அதை grill பண்ணி அதை ஒரு லேயரா வச்சிருக்காங்க. Outstanding. Fantastic. அதாவது இதுதான் innovation, creativity, this what it is. கொஞ்சம் கூட அந்த நான்வெஜ் ஸ்மெல் இல்ல. பெர்ஃபெக்ட் இன்கிரிடியன்ட்ஸ். ரைஸ், பொட்டேட்டோ, மட்டன். இதுக்கு மேல you can't ask for anything better. அதை நீங்க என்ன எக்ஸலென்ட்டா பண்ணிருக்கீங்க. அதோட ஃப்ளேவரிங் எல்லாம் வந்து ஒரு மெல்லோட் டவுன் ஃப்ளேவரிங், ஒரு மசாலா மாதிரி பண்ணாம, யூரோப்பியன் மாதிரி இல்லாம ஒரு மசாலா மாதிரி பண்ணாம, இந்தியனைஸ் ஆக்காம, இன்னோவேஷன்ற பேர்ல ஆப்டா பண்ணிருக்கீங்க. Excellent. The best dish I've ever tasted in the kitchen. Thank you. Oh my god. Without doubt. Really. No doubt about it. Thank you so much. Actually உங்க டிஷ் நல்லா வந்திருக்கு. மட்டன் சூப்பரா குக் ஆயிருக்கு. அந்த சாஸ் மாத்திரம் களி மாதிரி ஆயிடுச்சு. களி. அதாவது ரொம்ப மாதிரி கொழன்னு ஆயிடுச்சு. சால்ட் கம்மியா இருக்கு. ஆமா, சால்ட் வந்து இல்ல சால்ட். நீங்க டேஸ்ட் பண்ணீங்களா? கம் டேஸ்ட் பண்ணுங்க. மட்டன் நல்லா குக் ஆயிருக்குனா. மட்டன் நல்லா வேக வச்சிருக்கு. சூப்பரா குக் ஆயிருக்கு. சால்ட் இருக்கா? இருக்கு. இத சால்ட் கொஞ்சம் சுகரம் போட்டுருங்க. சால்ட் இருக்கான்னு கேட்டேன். சால்ட் இருக்கு. உப்பு கரெக்டா இருக்கா? கம்மியா இருக்கா? அவ்வளவுதான். நீங்க வந்து கான்டினென்டல் குக்கிங் பண்ணணும்னு யோசிச்சிருக்கீங்க. தட்ஸ் a very good effort. பட் இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் பத்தல. ஸோ இதிலே வந்து ஜட்ஜ்மெண்ட் பாதி வந்துடும். Jennifer and Travelin, you are through to the next round. Thank you. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அங்க நின்னீங்கன்னா you two can go back. Thank you. Good dish. Excellent. Well done. Travelin and Jennifer, hats off. என்னடா பண்ணுறது, போன வாரம் தான் செப் ஆஃப் த வீக் வாங்கினோம், அதுக்குள்ளே இந்த வாரத்திலே டேஞ்சரில் வந்து நின்ட்டோம்ன்ட்டு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு.
சௌந்தர்யா அண்ட் விமலா along with சின்ன பொண்ணு and மோகனா வாங்க. Hide and seek the bitter gourd. பாவக்காய் வித் ரைஸ் ப்ளவ். சின்ன பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கு. அது நல்லா அந்த பாவக்காயோடைய வாசனை நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. அந்த தேங்காய் பால் விட்டு ரைஸ் பண்ணியிருக்கீங்க, அது மேலே பாவக்காய் வச்சுருக்கீங்க, அது மேலே ஒரு சாஸ் போட்டிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. சிமிலர்லி உங்கள் டிஷ் ரொம்ப நல்லா இருக்கு. பாவக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு, கட் பண்ணால் அழகாக கட் ஆகிடுது. அண்ட் தென் பொட்டேட்டோ மேஷ் பண்ணியிருக்கு, உள்ளே வந்து அந்த ஸ்டஃபிங் நல்லா வந்திருக்கு, கரெக்டான உப்பு எல்லாமே ஆப்டாக இருக்குது. எனக்கு தெரியல, ஐ காட் லிட் கன்ஃபியூஸ்ட். ரெண்டும் வந்து எக்ஸ்குவிசிட் டேஸ்ட். நீங்கள் வந்து இந்தியன் குக்கிங் பேக்ரவுண்டுன்றது நான் வந்து சாப்பிட்டா சொல்ல முடியாது. நிஜமா நீங்கள் வந்து மசாலாலாம் டெம்பர் பண்ணியிருக்கீங்க. ஃபார் தட் சின்ன பொண்ணு ஸ்லோலி இன்டர்நேஷ்னல் ஆகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வெரி வெரி ப்ரவுட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் யூ சீஸ் அண்ட் மேஷ் பொட்டேட்டோ ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ அதில் ஒரு சின்ன டேஸ்ட்டு, அதில் வந்து தனியாக வந்து கோழி பாவக்காய் வந்து மிக்ஸ் பண்ணுறப்போ இட்ஸ் ஆசம். இட்ஸ் ரியலி நைஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாவ், போத் ஆஃப் யூ. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல், யூ ஆர் ஈக்குவல். இது வெரி நைஸ், ரொம்ப நல்லா வந்திருக்கு. பொட்டேட்டோ அண்ட் சீஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் போட்டிருக்கிறது இந்த டிஷ்ஷுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கீங்க. பாவக்காய் நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் அ குட் ஜாப். திஸ் ஒன் இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். அவுட்ஸ்டாண்டிங். என்ன எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு ஒரு இட்டாலியன் ரிசோட்டோ சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ரிசோட்டோ ஒரு இட்டாலியன் ரைஸ் ஒன்று கிடைக்கும், ரிசோட்டோ ரைஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் நறுக்கு இருக்கும். இன்னும் ஃப்ளேவர் இல்லை. அன்பிலீவபிள், வெரி நைஸ், ஃபேண்டாஸ்டிக். அண்ட் த பியூட்டி இஸ் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி, கரம் மசாலா போட்ட கையால் நீங்கள் வந்து ஆரிகானோ ஸ்பைசஸ் ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க பாருங்க. அதாவது அந்த கசப்பு இல்லைன்னா பாவக்காய் இல்லை. ஆமா, இல்ல அந்த அளவுக்கு எனக்கு அந்த ஸ்குவிட் கலமாரி ரிங்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி கட் பண்ணி மேலே அதை ஃப்ரை பண்ணி போட்டிருக்கிற விதம் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. ஒரு கான்டினென்டல் கிச்சனில் வேலை செஞ்ச மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா வந்து. All the three judges are feeling that both the teams go inside. Both the teams going inside. Both parts. Thank you, sir. Very good. Good. Very 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 good. கலக்கிட்டீங்க. Fantastic. சரியான போட்டி. எது? வெரி வெரி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கு இப்போதான். வாங்க, இது எத்தனை போய் உங்க எல்லாரும் கொடுங்க. எங்க சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு வாங்க. சின்ன பொண்ணு and சௌந்தர்யா through to the next round. Thank you, sir. Okay, sir. Thank you. அப்பா, thank you. Shirley and Algates, Nirmala and Miss Tara, வாங்க. Fruit started. Chocolate mold with almond dusted on top. Chocolate fruit mousse on the flute glass. Nirmala and Tara qualified here. Texture, the flavor, the taste, wow, fantastic. அதாவது விட்டா இந்த ஃபுல் போல் நான் சாப்பிட்றேன், அந்த மாதிரி இருக்குது. இந்த மூணு டிஷ்ஷுமே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. சிமிலர்லி ஷெர்லி அண்ட் ஆல்கேட்ஸ் சூப்பர். அதாவது எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்து இந்த ஆப்பிளோடைய கன்ச்சினஸ், அது கோட்டாக இருக்க விதம் கடிக்கும்போது வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த கன்ச்சினஸ் ஆப்பிள் கிளாஸ் ஒரு மிட்டாய் கிடைக்கிற மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க. யுவர் போத் ஆஃப் யூ டன் அ வெரி குட் ஜஸ்டிஸ். சாக்லேட்டுக்கு ஒரு நியாயப்படுத்திருக்கீங்க. அக்செப்ட் யூ. இனிமே சாக்லேட் வச்சு விளையாடுறீங்க. ரியலி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் பிகாஸ் யூ டன் 3 டைப்ஸ். மூணு பண்ணியிருக்கீங்க. மூணும் வந்து ஃபேண்டாஸ்டிக். மெல்டிங் இன் த மவுத் அண்ட் ஐ கேன் ஃபீல் தி சாக்லேட். தி சாக்லேட் வந்து மேக்கிங் மீ ஃபீல் குட். இட்ஸ் அ லவ்லி ஃபீலிங் அண்ட் யூ டன் அ 100% job. 100%. ஆல்கேட்ஸ் எதிர்பார்க்கல, நிஜமா எதிர்பார்க்கல. இந்த மாதிரி தூள் கலப்புவீங்க. ஃபேண்டாஸ்டிக். ரியலி லவ்லிமா, லவ்லி. ஏன்னா ஒரு சாக்லேட் மிக்ஸ்ட் வித் ஃப்ரூட் வந்து இவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்னு நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இந்த டெக்ஸ்சர் அச்சீவ் பண்றது ஈஸி இல்லை. நான் சும்மா சாக்லேட்டை மெல்ட் பண்ணி சும்மா ஃப்ரூட்ல டிப் பண்ணி வச்சா இது வராது. சாக்லேட் ஹேஸ் டு பி டெம்பர்ட். அந்த டெம்பரேச்சருக்கு அதை கொதிக்க வச்சு அதுக்கு தேவையான அதுக்கப்புறமா கொஞ்சம் சாக்லேட்டை ராவா போட்டு அதை மெல்ட் பண்ண சாக்லேட் நீங்கள் கொதிக்க வச்சா மேலே ஆயில் வரும்.
மேலே ஃபேட் வரும், கீழே சாக்லேட் மிதக்க ஆரம்பிக்கும். உடனே நீங்கள் வந்து ரெகுலர் சாக்லேட் கொஞ்சம் போட்டுட்டு அந்த ஆயில் வெளியில் வர மாதிரி மிக்ஸ் பண்ணி உடனே நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸை டிப் பண்ணி வைக்கணும். அப்போ அந்த மாதிரி டெம்பர் பண்ண சாக்லேட்ல தான் இந்த கிறிஸ்பினஸ் அச்சீவ் பண்ண முடியும். இது வந்து பக்காவாக டெம்பர் ஆயிருக்கு. அந்த சாக்லேட் வந்து கிரன்ச்சியாக இருக்கு. எக்ஸலண்ட், ரொம்ப நல்லா இருக்கு. திஸ் ஒன் இந்த மூணுத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த 3 சின்னது வச்சுங்க தெரியுமா, அதுதான் பெஸ்ட். மூஸ் ஓகே 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற மாதிரியே இது 1-on-1 சேலஞ்சுன்னு பேர் வச்சிருக்கோம். ஒன் ஹேஸ் டு கம் திஸ் சைட். பட் த ப்ராப்ளம் இஸ் ஒருத்தங்களை வந்து வலுக்கட்டாயமாக இங்கே நிற்க வைக்கணுன்ற காரணத்துக்காக நம்ம நிற்க வைக்க முடியாது. ஸோ டு டூ ஜஸ்டிஸ் both the dishes are very good. You both deserve to go inside. Alget and Nirmala, both of you out to the next round. Thank you, sir. இன்னைக்கு கிச்சன் சூப்பர் ஸ்டார் 4 இந்த மேடையில இருந்து 9வது எபிசோட்ல வெளியில போறது மதுரூபன், மது மிலா இல்ல டைகர் தங்கதுரை, ராமர். வடிவேல் பாலாஜி அண்ட் ஸ்டெபி மற்றும் மதுமிலா அண்ட் மதுரூபன். ஃபிஷ் அண்ட் வெஜ். மாங்காய் மீன் பொரிச்சு சார், ராமேங்க அல்வா சார். ஐயோ கில்பிகா கண்ணு வாங்கிக்குது ஒரு பக்கம். எது இந்த மாங்காய் அல்வா ஒரு வாரம் கண்ணு மூணி எல்லாம் நாடி நரம்பெல்லாம் நட்டு நின்னுச்சு எனக்கு. ஐயா மாங்காய் வச்சு இப்படி எல்லாம் பண்ணலாமா? இப்படியெல்லாம் பண்ணலாமா இருக்கீங்களா? இப்படி பண்ணலாமா இருக்கீங்களா? இப்படியெல்லாம் பண்ணலாமா பண்றீங்களே? நம்ம போயிட வேண்டியதுதான். மீன் பொழிச்சது இஸ் வெரி குட். தேங்க்யூ. எனக்கு கூட இந்த அல்வா ரொம்ப பிடிச்சிருக்கு. அல்வா சொல்ற மாதிரி சும்மா வந்து அல்வா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அல்வாக்கு பேய் பிடிச்சிருக்கு. நல்லா பண்ணிக்க, நல்லா ஜஸ்டிஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாங்காய்க்கு ஒரு நல்ல ஜஸ்டிஸ் பண்ணிக்கிங்க. அதை பொழிச்சு என்ன மசாலா போடணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கிங்க. ரொம்ப இட் ஹஸ் கம் அவுட் வெரி வெல். அண்ட் மதுமிலா அண்ட் மதுரூபன் ஸ்டில் யூ ஹேவ் டு இம்ப்ரூவ். தி மீன் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு. அவன் எவ்வளோ 20 நிமிஷம் வச்சிங்களா? அது ஜூஸ் எல்லாம் உறிஞ்சி ட்ரை ஆயிடுச்சு. ஓகே. ஆல் தி நேச்சுரல் ஜூசஸ் ஹவ் கான் அவுட். அந்த மசாலா உள்ள இழுத்துக்கவே இல்லை. யூ ஹேவ் டு டேக் லிட்டில் மோர் சீரியஸ். ஸ்டெபி வெல் டன். சூப்பர், ரியலி ரியலி நைஸ். ரொம்ப நல்லா இருக்கு. ஃபிஷ் வந்து சாஃப்டாக இருக்குது, ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, மசாலா ஒட்டி இருக்குது. வெரி வெரி நைஸ். நைஸ் ஹோம்லி ஃபீல் இருக்குது. அண்ட் ப்ளஸ் அந்த பனானா லீஃபில் வந்து பண்ணது வந்து இட்ஸ் குட் தாட். பொலிச்சது கான்செப்டில் தக்காளி யூஸ் பண்ணாமல் மேங்கோ, ரா மேங்கோ யூஸ் பண்ணி இந்த பியூட்டி இஸ் அந்த ரா மேங்கோட ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா வருது. அதில் பொலிச்சது பண்ணுறது பெரிய விஷயம். பொலிச்சது இஸ் வெரி சிம்பிள். தக்காளி இல்லாத குறை மாங்காயில் நிவர்த்தி பண்ணியிருக்கீங்க. அந்த மாங்காய் யூஸ் பண்ணியிருக்கிற விதம் அந்த ஃப்ளேவர்ஸ் வர்ற மாதிரி இருக்குது. தட் இஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் இட். ரொம்ப அழகாக செட் ஆகிருக்கு. இது வந்து நல்ல ட்ரை. நல்லா ட்ரைனா இதில் என்னென்னா இந்த சுகர் எவ்வளோ சுகர் போடணும், அதில் எவ்வளோ கீ போடணும், எவ்வளோ திக்னஸ் கொண்டு வரணும் அப்படின்றது இட்ஸ் அன் ஆர்ட். தாட் ப்ராசஸ் நல்லா இருக்குது. கொஞ்சம் புளி ஜாஸ்தி ஆச்சு, அவ்வளோதான். மதுரூபன் அண்ட் மதுமிலா இஸ் கான் கம்ப்ளீட்லி ஹேவாயர். ஏதோ அவன்லாம் வச்சு ட்ரை பண்ணியிருக்கீங்க. பட் ரிசல்ட் அந்த அளவுக்கு மாங்காவும் வெளியே வரல, மீனும் வெளியில் வரல, ரெண்டுமே உள்ளே போயிடுச்சு. அதுதான் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் உள்ளே போகிறீங்க, நீங்கள் இவங்க கூட கம்பெனி கொடுக்குறீங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி வடிவேல் பாலாஜி அவங்க 2 பேரும் நீங்கள் எலிமினேஷன் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணாங்க. இப்போ யார் எலிமினேஷன் நிற்கிறாங்க? யார் நிற்கிறாங்க? நல்லதை நினைத்து விடு மனிதா, நல்லதை நினைத்து விடு. அந்த பிள்ளை பாட சொல்லு. நரம்பில்லா நாக்கு 4 வகை பேசும், எலும்பில்லா நாக்கு எதையும் பேசும். அதனால 2 பேரும் நல்லதை நினைத்து விடு. தோல்வி என நினைத்தால் மனிதன் வாழ்வை மறக்கலாமா? ஆமா, பின்ன 3 எபிசோட் வந்து நின்றுட்டீங்களே எலிமினேஷன் நின்று போக வேண்டியதானே. ஓகே, thank you. வடிவேல் பாலாஜி உள்ள போலாம். You are through to the next round. Thank you sir. Congratulations. Thank you sir. Thank you sir. எனக்கு என்ன தோணுதுன்னா திருப்பி அந்த இடத்துல வந்து நிற்கிறது எனக்கு வந்து சரியா தோணல. Contestants, இன்னைக்கு நாங்க உங்களுக்கு 1-on-1 challenge கொடுத்தோம். Everybody tried really really hard and it showed today. So big hand to all of you. And to all of you, இன்னைக்கு வந்து ஒரு ஹாப்பியான கட்டம் ஓட ஸ்டார்ட் பண்றோம் நம்ம. In no particular order, the contestant for Chef of the Week, Jenny and Traveler. Come on. Nimmi, come on. And Tara. அடுத்த பேர் நான் சொல்லணுமா? வாங்க. ஓகே, முக்கியமா வந்து
ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் அப்படின்றது நாங்க வந்து ஒரு .1 .2ல மிஸ் ஆச்சுன்னா சொல்லுவோம். பட் இன்னைக்கு வந்து ஒரு 2 ஸ்பெஷல் மென்ஷன் இருக்கு. நம்பர் 1 ஸ்பெஷல் மென்ஷன் போன வாட்டி டேஞ்சர் ஜோன்ல நின்ன சௌந்தர்யா, ஸ்பெஷல் மென்ஷன் டு யூ. வெல் டன், வெல் டன். இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் தான் எங்களுக்கு வேணும். ஓகே, அடுத்து நாங்க வந்து கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆல்கேட், ஹை, ஹேண்ட்ஸ் அப், வெல் டன். ஜெனி, மட்டன் லேயர்ட் பேன் கேக் வித் சீஸோட டெக்ஸ்சர் பர்ஃபெக்ட். மட்டன் குக் பண்ண விதம், சீஸ் போட்ட விதம், அந்த உருளைக்கிழங்கு போட்ட விதம் ஃபேண்டாஸ்டிக், ஃபேபுலஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிமிலர்லி தாரா அண்ட் நிமி, வாவ், மூஸ், சாக்லேட் மூஸ். ஈவன் தோ இட்ஸ் சிம்பிள் பட் 3 அழகான 3 டிஷ் கொடுத்தீங்க. 3மே ஐ லைக் இட் வெரி மச். அந்த கன்சிஸ்டன்சி வாஸ் ஸோ குட், எக்ஸலண்ட். இட் வாஸ் வெரி குட். சென்பான், வாவ், ஒரு அது சொன்ன மாதிரி ரிசார்ட்டோ சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு பிட் ஆஃப் ரைஸில் பாவக்காய் போட்டு, பாவக்காய் வித் ஸ்பைசி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கொடுத்துருந்தீங்க. ஃபேண்டாஸ்டிக் டேஸ்ட். ரொம்ப பிடிச்சது வந்து பாவக்காய் வந்து எவ்வளோ கசப்பு கம்மி பண்ணிருக்க முடியுமோ அந்த அளவுக்கு கசப்பு கம்மி பண்ணியிருந்தீங்க. சூப்பர். இந்த 3 டிஷ்ஷுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சோட போல. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல். கிரேட். ஓகே, நாட் மச் அடு. இன்னைக்கு எக்ஸலெண்டா பண்ணி கிளியர் டிஸ்டிங்ஷன்ல வின் பண்றது ஜெனிஃபர் அண்ட் டீம். வண்டர்ஃபுல், எக்ஸலென்ட் குக்கிங். That pie was something to die for. Wonderful, you really deserve it. Wonderful dinner for each of you. You win 4 members dinner at Accord. Wow. In one of our specialty restaurants, Royal Indiana. Come and enjoy the lunch or dinner. Thank you. Thank you guys. How do you feel, Jenny? Really happy and really thanks to all of you. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அவ்வளோ வார்னிங் கொடுக்கலன்னா நிஜமா இந்த அளவுக்கு நாங்க வந்து அதாவது குக்கிங் பண்ணலாம் ஓகே, பட் இதில் இன்னும் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும், இப்படி பண்ணால் நல்லா வரும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து எங்களை வந்து ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி தூண்டி விட்டது கண்டிப்பாக உங்களோட ஃபர்ஸ்ட் நீங்கள் பேசினது தான். ரியலி அவுட் ஆஃப் வேர்ட்ஸ் ஆக்சுவலி. வெரி குட், நைஸ், வெரி குட். டிராவல் அண்ட் ஜெனிஃபர், சூப்பர். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமான தருணம். ஷெஃப் ஆஃப் தி வீக் முடிச்சிட்டோம். இப்போ கஷ்டமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். தி எலிமினேஷன் டைம். மதுமிலா, மதுரூபன், ராமர் அண்ட் டைகர் தங்கதுரை, ப்ளீஸ் கம் ஹியர். டைகர் அண்ட் ராமன், அதாவது மட்டன் பொறுத்தவரையில் அந்த டிஷ் பொறுத்தவரையில் மட்டன் சூப்பராக வந்துச்சு. அந்த சாஸ் வந்து ஒரு மாதிரி களி மாதிரி ஆயிடுச்சு. மேலே சீஸ் வேறு போட்டிருந்தீங்க. அந்த சாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருந்துருக்கலாம். சிமிலர்லி மது, ஃபிஷ் வந்து ஸோ ஹார்ட், ரொம்ப வந்து டைட் ஆகிடுச்சு, ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, ஜூஸ்லாம் வந்து எகிரிடுச்சு. அந்த மேரினேஷன் உள்ளே இறங்கவே இல்லை. அந்த டேஸ்ட் ஆஃப் தி ஃபிஷ் ஒன்றுமே இல்லவே இல்லை. யார் எலிமெண்ட் ஆனாலும் ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் ஹார்ட். யூ ஹேவ் டு கம் பேக் டு வைல்ட் கார்ட் ரவுண்ட். அதனால் 2 பேருமே சரியாக பண்ணாததால தான் நீங்கள் 2 பேருமே இங்கே நிற்கிறீங்க. இன்னைக்கு கிச்சன் சூப்பர் ஸ்டார் 4 இந்த மேடையிலேருந்து 9வது எபிசோட்ல வெளியில் போகிறது மதுரூபன், மது மிலா, இல்லை டைகர் தங்கதுரை, ராமர், ரூம் இல்லை இல்லை. இன்னைக்கு 2 பேருமே 15 மார்க் வாங்கியிருக்கீங்க. ஒரு மார்க் பாயிண்ட் மார்க் கம்மி இல்லை, ஒரு பாயிண்ட் மார்க் கூட ஜாஸ்தி இல்லை. இந்த ஸ்டேஜில் 2 டீமையும் எலிமினேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இட்ஸ் நாட் ரைட்டுன்னு தோணுது. நெக்ஸ்ட் வீக் நீங்கள் குக் பண்ணும்போது, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து யூ வில் பி ஸ்டார்டிங் வித் த ஃபேஸ் ஆஃப். நீங்கள் 2 டீம் மட்டும் சமைப்பீங்க. அன்னைக்கு யார் மோசமாக பண்ணிருக்கோம் அவங்க எலிமினேட் ஆவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வில் பி ஸ்டார்டிங் த எபிசோட் வித் த ஃபேஸ் ஆஃப் பிட்வீன் யூ 2 அண்ட் ஸ்டார்டட் வித் த எலிமினேஷன். ஸோ பி ப்ரிப்பேர்ட். ஒன் மோர் சான்ஸ், இன்னொரு லைஃப். பூனைக்கு 9 உயிர். அடுத்த வாரம் there will be a face off. அந்த face off ஓட அடுத்த வாரம் அடுத்த எபிசோட் ஆரம்பிக்க போறோம். So before we meet again, this is bye bye from Shakti Masala Kitchen Superstar 4, powered by Tata Salt மற்றும் Gold Winner, co-presented by Joyme Noodles மற்றும் உதயம் பருப்பு வகைகள். Bye bye.